டார்மா பேசு மகளே, உன்னால முடியும், உன்னால முடியும். இந்த சூழ்நிலையில் வார்த்தையை பேசுகிற பொழுது உன்னுடைய சூழ்நிலையை மாற்ற அவரால் முடியும். ஏன்னா ஏசப்பா ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் என்ற நீ உனக்குள்ள ஜீவன் போகுது, உனக்குள்ள ஜீவன் போகுது. அந்த விசுவாசத்தோடு இன்னைக்கு திருவிருந்துக்கு நம்மளை ஆயத்தமாக்க போகிறோமா? அந்த விசுவாசத்தோட இந்த ஜீவனுள்ள வார்த்தை சும்மா இல்லை, வசனம் ஜீவ வார்த்தையாய் வசனத்தை பிடித்து கொண்டவர் நீங்கள் என்று சொன்னார். ஜீவ வார்த்தையை நீங்கள் பேசுங்கள். பேசு மகளே பேசு. ஒருவேளை அப்படியே நான் நல்லா, ஏன்னா நானும் இந்த என்ன சொல்கிறேன், இந்த அனுபவங்களெல்லாம் கடந்து வந்திருக்கிற அந்த சூழ்நிலைகளை பார்க்குற பொழுது பயங்கரமாக அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம முடிஞ்சோம், அவ்வளோதான் முடிஞ்சோம். இனி ஏண்டா இந்த ஊழியத்தில் எத்தனையோ முறை கேட்டுக்கிறேன், ஏண்டவரே என்னை கூப்பிட்டீங்க, ஏண்டவரே எத்தனையோ முறை. ஆனால் இப்போ கர்த்தர் என்னை ட்ரெயின் அப் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இல்லை, சூழ்நிலையை பார்க்காத, சூழ்நிலையை பார்த்து பேசு. உலர்ந்த எலும்புகளை பார்க்காத, மரித்து போன லாசருவை பார்க்காத, லாசரு வெளியே வான்னு சொல்லு, நீ திறக்கப்படுவாயாகனு சொல்லு, எப்பத்தானு சொல்லு, நீ எழுந்துருன்னு சொல்லு, எழுந்து நடன்னு சொல்லு. பேதுரு அதத்தாங்க சொன்னாங்க, வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில் இல்லை, ஆனா நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட, எழுந்து நட, எழுந்து நட, எழுந்து நட என்று சொல்லும்போது அவன் நின்று குதித்து எழுந்து நடந்தான்.